ஸோ இந்த வீடியோவில் நம்ம மர்ஜர்னா என்ன, டிமர்ஜர்னா என்ன, அப்புறம் அக்யூசிஷன் ஆர் அக்யூசேஷன், அதாவது ஷார்ட்டாக எம்என்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னது பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகள் நீங்கள் வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக பேசிக்காக இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பணம் கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 வாரம் வரைக்கும் ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இந்த டாப்பிக்கை கொஞ்சம் கவனமா கேளுங்க. அது மட்டும் இல்லாம இது பார்ட் 1 தான். இது மொத்தம் 3 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்ப புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட்லி ஒரு எஜுகேஷன் பர்பஸா இருக்கும். ஸோ சொல்லி கொடுக்கறதெல்லாம் வச்சு நீங்க ஷேரை வாங்கினாலும் சரி, இல்ல வித்தாலும் சரி, இல்ல அனலைஸ் பண்ணாலும் சரி, அது உங்க ரிஸ்க்ல தான் இருக்கும். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்கல்ல, அதுக்கு நீங்க தான் உத்தரவாதமா இருக்கணும். ரெண்டாவது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ பேர் நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபர்தரா இதை பத்தில எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இதுக்கான அர்த்தங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மர்ஜர் அப்படின்னா சேர்க்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது, டிமர்ஜர் அப்படின்னா பிரிக்கிறது, அதாவது ரெண்டா பிரியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அக்யூசிஷன் அப்படின்னா பை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து எந்த டாபிக்ல மர்ஜர் அப்படி சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு கம்பெனி ஒன்னா சேர்க்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த வாட்டி நான் டிமர்ஜ் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு கம்பெனி ரெண்டா பிரிக்கிறாங்க, இல்லைன்னா 2 இல்ல 3 துண்டுகளா பிரிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அக்யூசிஷன் அப்படின்னா வாங்குறாங்க, ஒரு கம்பெனியை வாங்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபர்தரா இந்த டாபிக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறதுனால அடிக்கடி இந்த வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த வேர்ட்ஸ்ல எங்க யூஸ் பண்றனோ இதுக்கான அர்த்தங்கள் இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மர்ஜர் என்னன்னு பார்த்துலாம். நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த வேர்டு தான் நீங்க மேக்ஸிமம் வந்து கேள்விப்பட்டே இருப்பீங்க. நான் இந்த கம்பெனி மர்ஜ் பண்ணிட்டாங்க, அந்த கம்பெனி மர்ஜ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ இந்த மர்ஜர்னா என்ன, இந்த மர்ஜர் ஏன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் மர்ஜர் அப்படின்றது சேர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், கம்பெனி ஏ ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் இன்னொன்னு கம்பெனி பின்னு ஒன்னு இருக்கு. இந்த 2 கம்பெனியும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய போறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 ஒன்னா சேர்ந்து ஒரு புது கம்பெனி உருவாக்க போறாங்க. அதுதான் கம்பெனி ஏபி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் நம்ம மர்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான அவசியம் என்ன அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். இது மேக்சிமம் ஸ்மால் கம்பெனிஸ்குள்ள நடக்கும். ஏன்னா இவங்களால வந்து பெரிய பெரிய கம்பெனிஸோட வந்து காம்படிட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் கேபிட்டல், அதாவது இவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தையும், இவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் கேபிட்டல், அதாவது இவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தையும் சேர்த்து ஒரு பிக் அமௌண்டா திரட்டி கொஞ்சம் பிக் காம்படிட்டர்ஸ் கிட்ட போட்டி போடுவாங்க. ஸோ இதுக்கான கான்செப்ட் தான் வந்து நம்ம மர்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சில கம்பெனிஸால டக்கு டெக்னாலஜி அப்டேட் பண்ண முடியாது, அதனால கேபிட்டல் உங்களுக்கு இருக்காது. ஸோ 2 கம்பெனி ஒன்னா சேர்ந்து அதை நிலைநிறுத்த வந்து ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ வோடாஃபோன்னு ஒரு சிம் கார்டு விற்கிற கம்பெனி இருக்கா, நெக்ஸ்ட் ஐடியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிம் கார்டு விற்கிற கம்பெனி இருக்கா. இது ரெண்டுமே வந்து ஸ்மால் கம்பெனி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவங்களோட காம்படிட்டர் யாரா இருப்பா இப்போதைக்கு? ஏர்டெல், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜியோ. ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு பிக் காம்படிட்டர். ஸோ இவங்களால இவங்க கிட்ட போட்டி போடவே முடியாது. ஏன்னா இவங்க கிட்ட வந்துட்டு 5G இருக்கு, இவங்க கிட்ட 5G இருக்கு, இவங்க பிராட்பேண்ட் இருக்கு, இவங்க பிராட்பேண்ட் இருக்கு. பட் ஸ்டில் இவங்க இன்னுமே 4G கொடுக்கவே வந்துட்டு திணறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க கிட்ட காம்படிட் பண்ணணும் அப்படின்னா இவங்க கிட்ட இருக்க டெக்னாலஜி இப்போ இவங்க கிட்டே வேணும். ஆனா இவங்க கிட்ட அந்த அளவுக்கு கேபிட்டல் வந்து கிடையாது, அந்த அளவுக்கு வந்து காசு வந்து கிடையாது. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இவங்க கூட காம்படிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் மர்ஜர். இப்போ இந்த 2 கம்பெனியும் ஒன்னா சேர போகுது. மர்ஜரோட கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா 2 கம்பெனி ஒன்னா சேர்ந்து புதுசா ஒரு கம்பெனி உருவாக்கணும். அப்படி அவங்க உருவாக்குனது தான் வோடாஃபோன் ஐடியா. இப்போ நீங்க எந்த ஷோரூம் போனாலும் சரி வோடாஃபோன் ஐடியான்னு இருக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல போய் உங்க ஸ்டாக்கை வாங்கினாலும் சரி அந்த இடத்துல வோடாஃபோன் ஐடியான்னு தான் இருக்கும். VODIன்னு இருக்கும், இல்ல VIன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான முயற்சி என்ன? ஸோ இவங்க வந்ததுக்கான காரணம் என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி வந்து இவங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னு, அதாவது நானும் 5G அக்செப்ட் பண்ணணும், நானும் டவர்ஸ்ல கட்டணும், என்னோட கம்பெனி வந்து பெருசா எக்ஸ்பான்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுதான் இந்த மர்ஜர் வந்து கான்செப்ட். சரிங்களா? இப்போ இந்த கம்பெனி வந்து சேர்த்துட்டாங்க. இப்போ இந்த கம்பெனிக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த வோடாஃபோன் ஐடியா. இந்த வோடாஃபோன் ஐடியாக்குள்ள இப்போ இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வோடாஃபோன் கம்பெனிக்குள்ள சில டெஃபினிஷன்ஸ் இருக்கும், இல்லைன்னா வந்து பிசினஸ் மாடல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க கிட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கலாம். இந்த மேனேஜ்மெண்ட் வந்துட்டு 5G அண்ட் 4G வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேனேஜ்மெண்டா இருக்கலாம். இந்த பக்கம் வந்து ஐடியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வைஃபை டாங்கிள்ஸ் அதெல்லாம் தயாரிக்கிற ஒரு மேனேஜ்மெண்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ குரூப்பா டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா இப்போ நம்ம 2 பேரும் வந்து ஒரே கம்பெனியை மாறிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையில்லாத வெள்ள அனுப்பிடலான்னு சொல்லிட்டு இங்க இருக்க சில பிளான்ஸை கேன்சல் பண்ணுவாங்க, இங்க இருக்க பிளான்ஸை கேன்சல் பண்ணிட்டு பியூரா ஒரு புது கம்பெனியா வந்து லான்ச் பண்ணுவாங்க. அவங்க லிஸ்ட் பண்ணிட்டு அவங்க சொல்லாத வரைக்கும் எத்தனை மேனேஜ்மெண்ட் தூக்கி இருக்காங்க, எத்தனை மேனேஜ்மெண்ட் புதுசாக இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்துட்டு ஒரு மர்ஜர் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டீங்க அப்படின்னா 2 கம்பெனி ஒன்னா சேர்க்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதோட யூஸ் பாத்தீங்க அப்படின்னா
இந்த மாதிரியான டெக்னாலஜி அப்டேட் பண்ணணும், நம்மளும் பிக் காம்படிட்டர்ஸ் கூட போட்டி போடணும், அது மட்டும் இல்லாம நம்ம இழந்துட்டு இருக்க பிசினஸ் கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு இந்த மர்ஜர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பட் இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா சில கார்பரேட்ஸ்ல இருக்க பெரிய பிளேயர்ஸ் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ சொல்றேன் பாருங்க ஒரு எக்ஸாம்பிளா. இப்போ ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டாக் நம்ம கிட்ட இருந்துச்சு. ரெண்டாவது டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் சொல்லப்படுற ஒரு ஸ்டாக் இருந்துச்சு. டாடா மோட்டார்ஸ்ன்றது ஓட்டிங் ரைட்ஸ் உள்ள ஸ்டாக். ஓட்டிங் ரைட்ஸ் உள்ள ஸ்டாக்னா இப்போ நீங்க ஷேரை வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க சிஇஓக்கே வந்து மெயில் பண்ணி எனக்கு இந்த ஆடிட்டர் பிடிக்கல, இல்ல உங்களுக்கு கம்பெனி மாடல் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாத்திடலாம். நெக்ஸ்ட் டாடா மோட்டார் டிவிஆர் என்னன்னா இது வந்து நான் ஓட்டிங் ரைட்ஸ். நான் ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்னா நீங்க இந்த ஷேரை வாங்கிக்கலாம். அதே மாதிரி டாடா மோட்டார்ஸோட கம்பெனியோட பார்ட்னரா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு நிறைய ஓட்டிங் ரைட்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஓட்டிங் ரைட்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கார் தயாரிக்காதீங்க, இல்ல இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல ரைட்ஸ் இருக்குமே தவிர இந்த சிஇஓக்கே மெயில் பண்ணி எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் இருக்காது. நான் ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஏன்னா நீங்க ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கம்பெனியோட பார்ட்னர் மாதிரி தான். சரிங்களா? அதாவது கம்பெனி உங்களுக்கு உழைக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்களையும் பேசஞ்சர் வெஹிக்களையும் வந்து தனியா பிரிச்சாங்க டாடா மோட்டார்ஸ். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கம்பெனி ஒன்னா சேர்ந்துச்சு. ஸோ ஒன்னா சேர்ந்தப்போ இவங்க வந்து தனி கம்பெனி லிஸ்ட் ஆனாங்க. எப்படின்னா டாடா மோட்டார்ஸ்னே வந்து லிஸ்ட் ஆனாங்க. சரிங்களா? இது வந்துட்டு நிறைய விஷயமும் சொல்லுவாங்க. சில பேர் இது வந்து மர்ஜர்னுவாங்க, சில பேர் அக்யூஷன் சொல்லுவாங்க. இது போக போக டாபிக்ஸ் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஸோ எனிஹவ் நீங்க நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு கம்பெனி மர்ஜர் இல்ல மர்ஜ் பண்றோம் அப்படின்னா ரெண்டு கம்பெனி ஒன்னா சேர்ந்து ஒரு புது கம்பெனி வந்து லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கீ ஹிண்ட் தரேன். இப்படியும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வோடஃபோன் ஐடியா ஒன்னா சேர்ந்து வோடஃபோன் ஐடியான்னு சொல்லிட்டு ஒரு புது கம்பெனி உருவாக்கலாம். இல்ல ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்கலாம். இப்போ டாடா மோட்டார்ஸ் ஆச்சு தெரியுமா, இந்த மாதிரி மர்ஜர் இப்படி ஆகலாம். இதை பத்தி நான் லாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் இப்ப நான் முன்னாடியே சொன்னேன் அப்படின்னா நான் லாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்றப்போ உங்களுக்கு வந்து சில டவுட்ஸ்லாம் வரும். அதுக்காக தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் ஷேர் நியூஸ்லயோ இல்ல ஷேர் அபிஷியல்லையோ இல்ல எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது வந்து மர்ஜர் அப்படி சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு கம்பெனியை வந்து மர்ஜ் பண்ணி புதுசா ஒரு கம்பெனி உருவாக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு டிமர்ஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். டிமர்ஜர்னா ரொம்ப சிம்பிள். அப்படியே மர்ஜருக்கு ஆப்போசிட் தான். இப்போ கம்பெனி ஏ இருக்கா, இப்போ இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா அதோட சப்சிடரியா இன்னொரு கம்பெனியை வந்து லான்ச் பண்றாங்க. இப்போ இது சொல்லும் போது ஒன்றும் புரியாது. ஆனா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், பக்காவா புரிஞ்சுப்பாருங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா ஐடிசியை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஐடிசி என்ன பண்றாங்கன்னா இவங்க கிட்ட வந்துட்டு 3 விதமான பிசினஸ் இருக்கு. அந்த 3 விதமான பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து டொபாக்கோ, அதாவது சிகரெட்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சிப்ஸ் அந்த மாதிரியான ஃபுட் ஐட்டத்தையும் வந்து அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஹோட்டல் பிசினஸ் இருக்கு. சரியா? இப்போ இவங்க கிட்ட வந்து 3 விதமான பிசினஸ் இருக்கு. ஐடிசி என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களோட எந்த செக்டார் வந்து நல்லா பூம் ஆகுது அப்படின்னு பாக்குறாங்க. இப்போ இவங்க கிட்ட வேற இந்த 2 செக்டார் வந்து பயங்கர பூம்ல இருக்குது. 60% ஸ்டேக் வந்துட்டு இதுல இருந்தா வருது. அப்படி ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கணக்கெடுப்பு பாக்குறாங்க. ஹோட்டல் பிசினஸ்ல மட்டுமே அவங்களுக்கு ஒரு 40% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது 40% லாபம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்போ ஐடிசி என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிட்டு இதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கா அப்படிப்பாங்க. பொட்டன்ஷியல்னா ஃபியூச்சர்ல இது க்ரோ ஆகுமா, ஹோட்டல் பிசினஸ்க்கு ஒரு ஒர்த் இருக்கா, நம்மள நம்பி கஸ்டமர்ஸ் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டன்ஷியல் போடுவாங்க. அந்த பொட்டன்ஷியல் செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹோட்டல் பிசினஸ் தனியா எடுத்துருவாங்க. அதுதான் இப்போ ஐடிசி வந்து டிமர்ஜ் பண்ணி ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்படின்னு வந்துட்டு மாத்திட்டாங்க. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் மாத்துறப்போ இங்க இருக்க சில ஷேர்ஸ் வந்து இங்க வந்து மூவ் ஆகும். ஷேர் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இதை பத்தி நான் உங்களுக்கு ஸ்பிளிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டான ஒரு டாபிக் நடத்தேன். ஏன்னா இப்போ பண்ணா உங்களுக்கு புரியாது. ஏன்னா ஸ்பிளிட் சொல்லி கொடுத்தா அப்படின்னா இந்த டிமர்ஜர்ல எப்படி வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்துட்டு டிமர்ஜர் ரேஷியோனா என்ன எல்லாம் பக்காவா தெரிஞ்சு போக போக பார்ட்ஸ்ல வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா டிமர்ஜர்னா இப்போ ஒரு கம்பெனி அவங்க நிறைய செக்டார்ஸ் இருந்து ஒரு பர்டிகுலர் செக்டார் வந்துட்டு 40 இல்ல ஒரு கணிசமா ஒரு 10% இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ப்ராஃபிட் பண்ற பொட்டன்ஷியல் இருந்தா அந்த கம்பெனியை ஒண்டி தனியா அவங்க சப்சிடரி லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு என்டிபிசில இருந்து என்டிபிசி வந்து கிரீன் வந்து வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் டிமர்ஜர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான செக்டார் இருக்கு, அந்த செக்டார் நல்லா பூமாவும் தெரிஞ்சிச்சு. ஸோ தனியா வந்து ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா டிமர்ஜர் ரேஷியோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் டிமர்ஜர் ரேஷியோ சொல்ல ட்ரை பண்றேன். பார்ட் 4ல வந்து சொல்ல நான் வந்து ட்ரை பண்ணுவேன். டிமர்ஜிங் ரேஷியோனா ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடிசி நியூஸ் என்ன ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட வந்து 10 ஐடிசி ஷேர் இருந்தா ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து டிமர்ஜர் ரேஷியோ. இது கொஞ்சம் கால்குலேட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து டிமர்ஜிங் ரேஷியோன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? நம்ம அக்யூசிஷன் ஆர் M&A பத்தி பார்த்தலாம். M&Aனா ஒன்றும் கிடையாது, மர்ஜ் அண்ட் அக்யூசிஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ முன்னமே சொல்லி கொடுத்த மாதிரி தான் மர்ஜ்னா என்ன சேர்க்கறது, அக்யூசிஷன்னா என்ன வாங்குறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கம்பெனியை வாங்க போறோம், அதை வாங்கி நம்மளுக்குள்ளேயே வந்து இதை சேர்த்துக்க போறோம். இதுதான் வந்து அக்யூசிஷன்.
சரி, இப்போ நான் இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், பக்காவா புரிஞ்சிடும். இந்த டேர்ம்ஸ் தாங்க பயங்கரமா இருக்கும். ஆனா உள்ள எட்டி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த கான்செப்டை உங்களுக்கு ஜெனரலா சொல்லி தரேன். இப்போ கம்பெனி ஏ இருக்கா, இவங்க ஒரு ஃபினான்ஷியலி ஒரு பிக்கான ஒரு கம்பெனி. இவங்களால வந்துட்டு அவங்களோட கம்பெனி ரன் பண்ற அளவுக்கு அவங்கள்ட்ட காசு இருக்கு, அவங்கள்ட்ட கேபிட்டலும் இருக்கு. ஓகேங்களா? சோ இன்னொரு கம்பெனி இருக்கு. இது கம்பெனி பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி பி எப்படி இருக்கு அப்படின்னா, இது வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்மாலா இருக்கு. அதாவது அவங்கள்ட்ட கொஞ்சம் கேபிட்டல் தான் இருக்கு. அவங்க சர்வை பண்ண கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியும் இந்த கம்பெனி ஒரே செக்டார்னு நினைச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களும் வந்து டயர் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இப்போ இவங்களும் டயர் மேனுஃபேக்சரிங் பண்ண வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் ஒரே செக்டாருக்குள்ள தான் வராங்க. இப்போ கம்பெனி ஏ நினைக்கிறாங்க அப்படின்னா, கம்பெனி பி சின்ன கம்பெனியா இருந்தாலும் பட் ஸ்டில் அவங்க கிட்ட ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. இவங்க மார்க்கெட் நல்லா காம்படிஷனா வருவாங்க. அவங்க காம்படிஷனா வரதுக்கு முன்னாடி இவங்க அண்டர் வேல்யூடா இருக்கும் போதே இவங்க நம்ம வந்து வாங்கி போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இவங்க க்ரோத் ஆகிறப்ப நானும் க்ரோ ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஸோ இது பேர் தான் மர்ஜர் அண்ட் அக்யூசேஷன். இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா M&A அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு கம்பெனி சேர்க்க போறோம், சேர்க்கறது மட்டும் இல்லாம அதை வாங்கி நம்ம சேர்க்க போறோம். மர்ஜர்னா வெறும் சேர்க்கறது மட்டும் தான், சேர்த்து புது கம்பெனி லிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஒரு கம்பெனி நம்ம டோட்டலாவே வந்து வாங்கிடுவோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஐடிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஐடிஎஃப்சி பேங்க்ன்றது நார்மலா நம்ம சேவிங் அக்கௌண்ட், எஃப்டி, ஆர்டி மெயின்டைன் பண்ற ஒரு பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்ன்றது இந்த ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரியான ஷேர்ஸை மெயின்டைன் பண்ற ஒரு பேங்க். இப்போ இவங்களுக்குள்ள என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஐடிஎஃப்சி இப்போ அண்டர் வேல்யூடா இருக்கு, இப்போ நம்ம இதை வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஓன் கம்பெனிஸ்குள்ள அதிகமா நடக்கும். அதாவது பேரண்ட் கம்பெனி சைல்டு கம்பெனி வாங்குவாங்க. சில சமயம் வந்துட்டு வெளி கம்பெனி வந்து வெளியில இருக்க இன்னொரு கம்பெனி வாங்கும். அது ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேங்க் வந்துட்டு ஐடிஎஃப்சி பேங்க் வந்து வாங்க ட்ரை பண்றாங்க. இப்போ வாங்கினதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு கம்ப்ளீட்டா அன்லிஸ்ட் பண்றாங்க ஷேர் மார்க்கெட்ல இருந்து. இதுக்கு பேர் தான் வந்து அக்யூசேஷன் அதான் சொல்லுவாங்க. அதாவது இவங்க 2 கம்பெனி வாங்கினப்போ இவங்க மெர்ஜ் ஆயிட்டாங்க. மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல இருந்து தூக்கிட்டாங்க. சரிங்களா? அதாவது இனிமேல் ஐடிஎஃப்சி பேங்க் கிடையாது, எல்லாமே நாங்க தான் வாங்கிட்டோம். சோ நீங்க ஐடிஎஃப்சி ஷேர் ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க டோட்டலா வாங்கிட்டு இதை கேன்சல் பண்றாங்கல்ல, இது பேர் தான் வந்து அக்யூசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. நான் டோட்டலா பை பண்ணிட்டேன், சோ அவங்க அன்லிஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க போயிட்டு ஷேர் மார்க்கெட்ல ஐடிஎஃப்சி அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆகும், உங்களுக்கு ஷேர் வந்து காட்டும். ஆனா உங்களால பை பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுவே நீங்க போயிட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்னு போட்டீங்க அப்படின்னா உங்களை வாங்க முடியும், ஏன்னா இது இப்போ வாங்கி அக்யூசிஷன்ல இருக்கு, அதாவது அவங்க வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு கேஸ். இன்னொரு கேஸ்ல எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு கம்பெனி வாங்கும், ஆனா ட்ரெண்ட் வேல்யூ வந்து மெயின்டைன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கூகுள் எடுத்துக்கோங்களேன். என்னடா வெளிநாடு பக்கம் போற நினைக்காதீங்க, இப்படி சொன்னா புரியும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ கூகுள் வந்து என்ன பண்றாங்கன்னா 2006ல யூடியூப் வந்து வாங்குறாங்க. யூடியூபோட தனி கம்பெனி, அது அவங்க அப்புறமா தான் வாங்கினாங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் இதை கூகுள்னு பேர் மாத்தாம இதோட பிராண்ட் வேல்யூக்காக இதை அப்படியே ஒண்ணு விட்டாங்க. அதனால இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, இந்த ஆப் பேர் யூடியூபாவே இருக்கு, கூகுள்னு மாத்தாம இருக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரியும் சில சமயம் வந்துட்டு மர்ஜர் அண்ட் அக்யூசேஷன் நடக்கும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஜாகுவார் லேண்ட் ரோவர் வாங்கினப்போ ஜாகுவாரை வந்து தனியா லிஸ்ட் பண்ணல, டாடா மோட்டார்ஸாவே வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி அக்யூசேஷன்லாம் வந்து நடக்கும். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்துட்டு M&A, அதாவது மர்ஜர் அக்யூசியன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்குது, அதை வாங்கினதுக்கு அப்புறம் ஒன்னு அதை டீலிஸ்ட் பண்ணுதா இல்ல ட்ரெண்ட் வேல்யூக்காக வச்சிருக்கா அப்படின்றது தான் இது வந்து சொல்லுது. பட் இது வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் இம்பாக்ட வந்து கிரியேட் பண்ணும். எப்படின்னா, இப்போ நான் ஒரு இன்வெஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்துட்டு டாடா மோட்டார்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் ஷேர் அதிகமா வச்சிருக்கேன், எனக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரியும். இப்போ ஜேஎல்ஆர் இருக்கு, ஜேஎல்ஆர்னா வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர். ஸோ அந்த கம்பெனி பெருசா பிடிக்கல, அது பெருசா பண்ணாது, அதை ப்ராஃபிட் பண்ணாது நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ நான் இந்த பக்கம் போக மாட்டேன், இதே வந்து நான் வந்து மூவ் பண்ணிட்டு இருப்பேன். என் மைண்ட் தாட்ல என்ன, டாடா மோட்டார்ஸ் நல்ல மூவ் ஆகும், ஜேஎல்ஆர் வந்து மூவ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அக்யூஸ் பண்ணலாம், அதாவது இது வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டார்கெட் கம்பெனி. ஓகேங்களா? இது வந்து அக்யூர்டு கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாங்குற கம்பெனி அக்யூர்டுன்னு சொல்லுவாங்க, வாங்கின கம்பெனி வந்து டார்கெட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனி டார்கெட் பண்ணி வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ இன்வெஸ்டரா இருக்க எனக்கு எப்படி இருக்கும்னா, என்னடா இது, நான் பிடிக்காத கம்பெனி வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டாடா மோட்டார்ஸ் ஷேரை வந்து வித்துருவேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது வந்து லாஸ் ஆகதான் போகுது அப்படின்னு, ஏன் கணிப்பு லாஸ் ஆகதான் போகுதுன்னு சொல்லிட்டு, ஸோ அது கூட இவங்களும் இருந்தா மோசமா தான் போவாங்கன்னு சொல்லிட்டு நான் வித்துருவேன். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஷேர் வேல்யூ வந்து கம்மியாகும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேலே கீழே கிராஃப் ஏறும் தெரியுமா, அது எதுக்காகனா, நீங்க எப்போது ஒரு ஷேரை வந்து வாங்குனீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து மேலே வரும், இது பேர் வந்து பை கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்துட்டு ஒரு ஷேர் வித்தீங்க அப்படின்னா கீழே வரும், இது பேர் தான் வந்து செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க கிராஃப் பாக்குறப்போ உங்களுக்கு மைண்ட்ல வர வேண்டியதுன்னா, நீங்க வாங்குறப்போ ஷேர் பிரைஸ் மேலே ஏறும், விற்கிறப்போ ஷேர் பிரைஸ் வந்து கீழே இறங்கும், தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா?
ஸோ இப்போ என்ன பண்றா அப்படின்னா வித்துனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். ஆனா இப்படியே ஆப்போசிட் பாத்தீங்க அப்படின்னா ஜேஎல்ஆரோட ஷேர் வந்து ஏறும். ஏன்னா இப்போ இவங்க வந்து ஸ்டாக் வாங்கியிருக்காங்கல்ல, ஸோ பல்கா வாங்கினதுனால செம்மையா வந்து ஒரு பீக் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜேஎல்ஆரோட ஸ்டாக் வந்து மேல போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான இம்பாக்ட் கூட இந்த மர்ஜ் அக்விசிஷன் நடக்கும். ஆனா இது வந்து மார்க்கெட்ல வந்து நிரந்தரம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் கம்ப்ளீட் எமோஷனல் தான். நாளைக்கு கூட இது வந்து நார்மல் நியூட்ரலைஸ் ஆகி நார்மல் ரேட்டுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்துட்டு எம்என்ஏ பண்றாங்க, இல்லைன்னா அதாவது ஒரு கம்பெனி அவங்க வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டு அதை டீலிஸ்ட் பண்றாங்க, அப்படி இல்லையா அதை வந்து ட்ரெண்ட் வேல்யூ அப்படியே வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன், டேர்ம்ஸ் தான் வந்து பயங்கரமா இருக்கும். இப்போ சொல்லி கொடுத்தோன்னு எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வரப்போ பேந்த முடிக்காம தயவு செஞ்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் ஒரு ரிசர்ச் பண்ணி சில விஷயங்களை வந்து கத்துக்கோங்க. யூடியூப்ல அவங்க சொல்றாங்க, இல்ல நியூஸ்ல இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த டிசிஷன் எடுக்காம நீங்க அனலைஸ் பண்ணி முடிவிடுங்க. சரிங்களா? நம்ம டைப்ஸ் ஆஃப் மர்ஜ் அண்ட் அக்யூசிஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ இது பார்ட் 2 வீடியோ. நான் பார்ட் 1ல மர்ஜர்னா என்ன, டிமர்ஜர்னா என்ன, எம்என்டி அதாவது மர்ஜ் அண்ட் அக்யூசிஷன் சொல்லிட்டு கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோல அதுல எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்ல போறேன். ஒருவேளை நீங்க பார்ட் 1 பார்க்கல ப்ரோ, நான் ஸ்ட்ரைட்டா பார்ட் 2 வந்துட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். மர்ஜ் அண்ட் அக்யூசிஷன்ன்றது ஒரு 2 கம்பெனிக்குள்ள நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ஏ வந்துட்டு இப்ப கம்பெனி பி கூட சேர போறான்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்ம வந்து மர்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். மர்ஜர்னா 2 கம்பெனி ஒன்னா சேருது. ஒருவேளை கம்பெனி ஏ வந்து கம்பெனி பி வாங்குது வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்ம வந்து அக்யூசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கம்பெனி டோட்டலா வாங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து வீடியோவில் அக்யூர்ட் அப்படின்னு சொன்ன அப்படின்னா கம்பெனி வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை நான் வந்து மர்ஜ் அப்படின்னு சொன்ன அப்படின்னா கம்பெனி சேர்க்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு சிம்பிளான லாஜிக் தான். நீங்க பார்ட் 1 பார்க்க டைம் இல்லை, இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்குதுல, ஸோ வாங்குற கம்பெனியை நம்ம வந்து அக்யூர்டு கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒரு கம்பெனி வாங்கப்பட்டது இல்ல, அது வந்து டார்கெட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ஏ வந்து கம்பெனி பி வாங்குதுன்னா இப்போ ஓனர் யாரு? கம்பெனி. ஸோ இவங்க தான் அக்யூர்டு கம்பெனி. இப்போ கம்பெனி பி அவங்க வாங்கிட்டாங்க, இது வந்து வாங்கப்பட்ட கம்பெனி. ஸோ அது வந்து நம்ம டார்கெட் கம்பெனி அப்படி சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு எம்என்டி அதாவது மர்ஜ் அண்ட் அக்யூசிஷனுக்கான விளக்கம். ஸோ இதுதான் வந்துட்டு மர்ஜ் அண்ட் அக்யூசிஷனுக்கான ஒரு ஷார்ட்டான விளக்கம். இதுல ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. அதுதான் ஹரிசாண்டல், வெர்டிக்கல், அப்புறம் வந்து காங்க்ளமேட்டிவ், அப்புறம் வந்து மார்க்கெட் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் வந்துட்டு ப்ராடக்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 5 டைப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல இருக்க ஃபர்ஸ்ட் டைப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் எம்என்ஏ. இதோட பர்பஸ் என்னன்னா, இப்போ 2 கம்பெனியும் ஒரே ஸ்ட்ரீம்ல தான் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபோர்ட்னு எடுத்துக்கோங்க. ஃபோர்ட் என்னது? ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனி. ஓகேங்களா? ஸோ இன்னொரு கம்பெனி எடுத்துக்கலாம். இந்த கம்பெனி வந்து ஜெனரல் மோட்டார்ஸ். இவங்களும் வந்து கார் தயாரிக்கிற கம்பெனி தான். ஸோ 2 கம்பெனியுமே ஒரே ஸ்ட்ரீம் அதாவது ஒரே செக்டார்ல தான் வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த 2 கம்பெனி ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னா இது பேர் தான் கம்பெனி மர்ஜ், இல்ல ஹரிசாண்டல் மர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கம்பெனியுமே ஒரே செக்டார்ல ஆக்ட் ஆகி 2 பேருமே இணையலாம் அப்படின்னு சொல்ற முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அது பேர் தான் மர்ஜ். ஒருவேளை ஃபோர்டு வந்து ஜெனரல் மோட்டார்ஸ் வாங்க முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அது பேர் தான் வந்து அக்வைர்டு. சரிங்களா? ஸோ இது எதுக்காக நடக்கும் அப்படின்னா இவங்களோட மார்க்கெட் சைஸை பெருசாக்குறதுக்காக நடக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து மர்ஜர்னா என்ன, டிமர்ஜர்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட் இந்த டைப்ஸ் சொல்லி தரல. இதை நான் சொல்லி கொடுக்குற ரீசன் பாத்தீங்கன்னா இப்போ நாளைக்கே ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஸ்பிட் ஆகுது இல்லை டிமர்ஜ் ஆகுது அப்படின்னா எதுக்காக அது மர்ஜ் ஆகுது இல்ல எதுக்காக டிமர்ஜ் ஆகுது உங்களுக்கு தெரியணும். அதனால தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்துட்டு மர்ஜர் கேள்விப்படுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி மர்ஜர்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கிளியரா சொல்ல மாட்டாங்க. மின்டா இருக்கட்டும், பிசினஸ் டுடேவா இருக்கட்டும், நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்துட்டு ஒரே ஸ்ட்ரீம்ல இருக்க 2 கம்பெனி ஒன்னா சேருது, இல்ல ஒரு கம்பெனி வாங்குது அப்படின்னா அது ஹரிசாண்டல் மர்ஜ் அப்படின்னா ஹரிசாண்டல் அக்யூசேஷன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எம்என்டேவோட அடுத்தே பார்த்துலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வர்டிக்கல் எம்என்டே தான். ஸோ வர்டிக்கல் எம்என்டேல என்ன மாதிரியான மர்ஜ் நடக்கும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்பெனி ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க கம்பெனி பின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கம்பெனி ஏன்றது டாடா மோட்டார்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் கம்பெனி பில வந்து டாடா ஸ்டீல் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கும் போதே தெரியுது இது ரெண்டுமே வேற வேற செக்டார்ல வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆட்டோமொபைல் செக்டர். அதாவது இவங்களோட பிரதான தொழில் என்ன? கார் தயாரிக்கிறது. ஸோ இவங்களோட தொழில் என்ன? டாடா ஸ்டீல் தொழில் என்ன? ஸ்டீல் தயாரிக்கிறது. ஸோ இவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங், ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் செக்டார், இவங்க வந்து ஒரு ஆட்டோமொபைல் செக்டார். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் கம்பைன் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்ம வந்து வர்டிக்கல் அக்யூசேஷன் இல்லை வர்டிக்கல் எம்என்டே அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் செக்டார், அதாவது டாடா மோட்டார்ஸோட ப்ராடக்ட் என்ன? கார். ஒரு ப்ராடக்ட் செக்டார் இன்னொரு மேனுஃபேக்சரிங் செக்டாரோட கம்பைன் ஆகும்போது வர்டிக்கல் எம்என்டே அப்படி நடக்கும். இப்போ நான் இன்னும் கிளியரா சொல்றேன் பாருங்களேன். இப்போ டாடா மோட்டார்ஸ்க்கோட ப்ராடக்ட் என்ன? கார் தயாரிக்கிறது. ஸோ இப்போ கார் தயாரிக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு ஸ்டீல் தேவை. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இந்த கம்பெனி வாங்கவோ இல்ல மர்ஜ் பண்ணவோ ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியை 2ஆ பிரிப்பாங்க. ஒன்னு வந்துட்டு சப்ளையர்,
இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ ஒருவேளை டாடா ஸ்டீல் கம்பெனி சப்ளையரா இருந்தாங்க அப்படின்னா இவங்களை நம்ம அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து டாடா ஸ்டீல் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். சப்ளையர்னா அவங்க தான் மேனுஃபேக்சரிங்கே பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்னா வாங்கி விற்கிறாங்க, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? சோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ல 2 கம்பெனி ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா இது பேர் வந்து வர்டிகல் எம்என்ஏ சொல்லுவாங்க. இது யூஸ் என்னன்னா, இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு கார் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மோசமான ட்ரைங் தான், ஒரு கார் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு தேவையான ஸ்டீலை இவங்க கிட்ட வாங்கிப்பாங்க. ஸோ இப்படி வாங்குறப்போ நம்மளே டாக்ஸ் இஷ்யூலாம் இருக்கு. அதுக்கு பதிலாக இவங்க கம்பெனி வாங்கிட்டோம் அப்படின்னா இப்போ செப்பரேட் கம்பெனியா எல்லாமே ஒன்னா இருக்கும். ஸோ இப்போ நம்ம நிறைய இந்த மாதிரி டாக்ஸ் இஷ்யூ, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அதாவது இப்போ இவங்க கம்பெனி ஒன்னாச்சு அப்படின்னா இப்போ யார் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க? டாடா மோட்டார்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா தானே இந்த மஹேந்திரா ஸ்டீல் தயாரிச்சு கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரியான விஷயத்துக்காக இந்த மாதிரி வர்டிகல் எம்என்ஏ வந்து சேர்ப்பாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்டா தான் இருக்கும். இது நிறைய பேர் சொல்லி தரல. ஏன்னா இப்போ வந்து 2024 டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம் நீங்க நிறைய மர்ஜர் கேள்விப்படுவீங்க. ஆனா இது நீங்க புரிஞ்சா மட்டும்தான் நாளைக்கே நீங்க ஒரு இடத்துல காசு போடுறீங்கல்ல, இப்போ ஒரு கம்பெனி வந்து நியூஸ் வருது, அதாவது 2 கம்பெனி ஒன்னா சேரப்போது, மர்ஜ் பண்ண போறாங்க அப்படின்னா எதுக்காக மர்ஜ் ஆகுதுன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னா உங்க காசு வந்துட்டு 3-4 வாரம் வந்து ஹோல்ட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா வந்துட்டு டாடா மோட்டார்ஸும் டாடா மோட்டார்ஸ் டிவிஆரும் வந்து மர்ஜ் ஆச்சு, ரெண்டுமே ஒரே கம்பெனி ஆச்சு. சரிங்களா? சோ டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் வந்து டாடா மோட்டார்ஸோட இணையறப்போ டாடா மோட்டார்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒருவேளை உங்க டாடா டிவிஆர் ஷேர் வந்துட்டு 10 இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு 7 ஷேர் தருவேன். அதாவது இந்த 2 கம்பெனி ஒன்னா மர்ஜ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒன்னானதுக்கு அப்புறம் ஒருவேளை உங்க டிவிஆர் ஷேர் வந்து 10 இருந்துச்சு அப்படின்னா 7 தர அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை உங்ககிட்ட வந்து 12 இல்ல 13 அந்த மாதிரி எங்களோட ரேஷியோக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது, இது வந்து மர்ஜர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது வேணும் அப்படின்னா நான் பார்ட் 3 போறேன், வேணா கமெண்ட்ஸ் இன்கம் பண்ணுங்க, நான் எப்படி போட தான் போறேன், எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறப்போ மீதி இருக்க 2 ஷேருக்கான காசை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதாவது அவங்க ரேஷியோ என்ன, 10 ஷேர் வச்சுதான் நான் 7 கொடுக்க போறேன். ஒருவேளை உங்ககிட்ட 3 எக்ஸ்ட்ரா இருக்கு, ஆனா இது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து பாயிண்ட் ஷேர்ல வரும். பாயிண்ட் ஷேர்ல வந்து நம்மளால ஒரு ஷேரோட மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி வாங்க முடியாது. சரிங்களா? சோ அந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஷேரை வந்து உங்களோட மெயின் அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. பட் இது நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 இருந்து 3 வாரம் ஆகும். சோ அது வரைக்கும் உங்க பணம் வந்து லாக் ஆயிடும். ஒருவேளை நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து 2 கம்பெனி மர்ஜ் ஆகுது அப்படின்னா எதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஸ்டாக்ல இருக்க காசை நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாமா இல்ல விற்கலாமான்ற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி டாபிக்ஸ்ல கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் ஏன்னா தமிழ்ல இது பெருசா யாரும் வந்து வீடியோ போடல. சோ தயவு செஞ்சு இது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. சரிங்களா? இப்போ M&Aவோட 3வது டைப் பார்த்தலாம். 3வது டைப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாயிலே வார்த்தை நுழையாது, காங்கிளமரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ காங்கிளமரேட் M&A என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட 2 கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கம்பெனி ஏ, அதுக்கப்புறம் வந்து கம்பெனி பின்னு ஒன்னு இருக்கு. சோ கம்பெனி ஏ வந்து நம்ம டிவிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ கம்பெனி பின்றது வந்துட்டு வேர்ல்பூல் அப்படின்னு நினைச்சுக்கலாம். சோ நம்மளுக்கு தெரியும் டிவிஎஸ்ன்ற கம்பெனியோட பிரதானமான தொழில் என்ன? பைக் தயாரிக்கிறது. சோ இது ஒரு ஆட்டோமொபைல் செக்டார். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கம்பெனி பி என்ன? கம்பெனி பி வந்து வேர்ல்பூல். வேர்ல்பூலோட பிரதான தொழில் என்ன? அப்ளையன்சஸ் வந்து தயாரிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி, அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ். ஸோ இந்த மாதிரியான அப்ளையன்சஸ் வந்து தயாரிக்கிறது தான் வந்துட்டு இந்த வேர்ல்பூலோட வேலை. சரிங்களா? ஸோ இப்போ வேர்ல்பூல்ன்றது ஒரு ஃபாரின் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க இந்தியாவுக்குள்ள வரப்போ இந்தியாவில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா, நீங்க ஒரு ஃபாரின் கம்பெனி உள்ள வர்றீங்கன்னா ஒரு இந்தியன் கம்பெனியோட கம்பைன் ஆகணும். கம்பைன் ஆனாதான் உங்களால தொழில் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஜிஎஸ்டி ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. ஏன்னா ஒரு அந்நிய செலவாளி உள்ள வருது இல்ல, ஸோ அது ஒரு ஜிஎஸ்டி ஃபேக்டர் இருக்கு. ஸோ அதனால டாக்ஸ் கழிக்கிறதுக்காக இந்தியாவுக்கு கொஞ்சம் வருவாய் வரணுன்றதுக்காக வந்து கம்பைன் ஆக சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு கம்பெனி வந்து கம்பைன் ஆச்சு அப்படின்னா இது பேர் வந்து காங்கிளமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்றேன். காங்கிளமேட்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ இந்த வேர்ல்பூல் கம்பெனி இந்தியாக்குள்ள வரதுக்காக ஏதாவது ஒரு இந்தியன் கம்பெனியோட ஜாயிண்ட் ஆகணும். அது ஆட்டோமொபைலா இருக்கலாம், இல்லைன்னா எலக்ட்ரிக் அப்ளையன்சஸா இருக்கலாம், இல்ல இதோட சேம் ஸ்ட்ரீமா என்ன வேணா இருக்கலாம். சோ அப்போ வேர்ல்பூல் உள்ள வரப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா டிவிஎஸோட வந்து கம்பைன் ஆனாங்க. நீங்க ஒருவேளை ஒரு 10 or 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க வாஷிங் மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா டிவிஎஸ் வேர்ல்பூல் தான் போட்டிருக்கும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து வேர்ல்பூல் வந்து பண்ணாங்க. இப்போ டிவிஎஸ் கம்பெனியோட ஜாயின் பண்ணிட்டு அவங்களோட வாஷிங் மிஷின்ஸை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ டிவிஎஸ்ன்றது ஒரு பைக் தயாரிக்கிற கம்பெனி. இதுக்கும் இந்த வேர்ல்பூலுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான செக்டார் டிஃபரன்ஸோட, அதாவது இவங்களுக்கு வந்து இவங்க மேனுஃபேக்சர்லாம் ஒன்றும் கிடையாது. மேபி 1 or 2 பார்ட்ஸ் தயாரிச்சு கொடுக்கலாம். ஆனா வந்து கம்ப்ளீட் சப்ளையரோ, அதாவது அப்ஸ்ட்ரீமோ டவுன் ஸ்ட்ரீமோ கிடையாது. போன எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி இந்த மாதிரி செப்பரேட் செக்டார் வந்து ஒன்னா சேருது. அப்படி செப்பரேட் செக்டாருக்கு 2 கம்பெனி ஒன்னா சேருது அப்படின்னா இதான் வந்து நம்ம காங்கிளமேட் M&A அப்படின்னு சொல்லுவோம். காங்கிளமேட்னா என்னன்னா 2 செப்பரேட் செக்டார் உள்ள வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மேக்ஸிமம் ஃபாரின் கம்பெனி உள்ள வரும்போது தான் நடக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் மார்க்கெட் எக்ஸ்டென்ஷன் M&A. இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ கம்பெனி ஏ வந்துட்டு ஒரு ஃபுட் செயின் கம்பெனி எடுத்துக்கோங்க. அதாவது இவங்க வந்துட்டு யூஎஸ்ல ரொம்ப பிரபலமா இருக்க ஒரு ஃபுட் செயின் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது இவங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்ல சேல் பண்ற ஒரு கம்பெனி. ரெண்டாவது கம்பெனி பி எடுத்துக்கோங்க.
ஸோ கம்பெனி பில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஃபுட் செயின் பண்ற கம்பெனி, இவங்களும் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் தான் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெடிமேட் நூடுல்ஸ் இல்லைன்னா வந்து இந்த கேஎஃப்சி மெக்டொனால்ட்ஸ், ஓகேங்களா, அந்த மாதிரி 2 கம்பெனி நினைச்சுக்கோங்க. ஆனா இவங்க வந்து யூரோப்ல வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ 2 கண்ட்ரியுமே வேற வேற. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய கம்பெனி, இது வந்துட்டு ஒரு சின்ன கம்பெனி, ஓகேங்களா. இவங்க என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, என் ப்ராடக்ட்ஸ் யூஎஸ்ல நல்லா போயிட்டு இருக்கு, ஸோ இப்போ என் ப்ராடக்ட் நான் யூரோப்ல வரப்போறேன் அப்படின்னா, இப்போ யூரோப்ல யார் வெயிட் கையா இருக்கா, இல்ல அடுத்த பொட்டன்ஷியல் யாருக்கு இருக்கு, அதாவது இவங்க ஒரு ஸ்மால் கம்பெனியா இருந்தாலும் இவங்க பிக்கா வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நினைச்சிட்டு இந்த கம்பெனி இதை வந்து வாங்க ட்ரை பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு மர்ஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே செக்டாரா இருந்து இவங்க ப்ராடக்ட்ஸை அவங்க செயின்ல விற்கணும், இல்ல அவங்க கிட்ட சீக்கிரமா கொண்டு போய் சேரணும் அப்படின்ற மோட்டிவோட 2 கம்பெனி ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா இது பேர் தான் வந்து மார்க்கெட் எக்ஸ்டென்ஷன். புரியுற மாதிரி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு யூஎஸ்ல ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு, அந்த கம்பெனி யூரோப்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆசைப்படுறாங்க. அப்ப அங்க இருக்க வேர்க்கனே ஒரு பெஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்துட்டு அவங்களோட கம்பைன் ஆகுறாங்க, அதாவது மர்ஜ் ஆகுறாங்களோ இல்ல அவங்க வாங்கி இவங்க ப்ராடக்ட்ஸ்ல அந்த செயின்ல அந்த நெட்வொர்க்ல விற்கிறது தான் நம்ம வந்து மார்க்கெட் எக்ஸ்டென்ஷன் அப்படி சொல்லுவோம். ஸோ நீங்க ஒரு எக்ஸ்டென்ஷனா பாக்குறப்ப, அதாவது ஒரு M&A பாக்குறப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும், பட் ஒரு தடவை பாஸ் பண்ணி பாருங்க, ஓட்டி பாருங்க, பக்காவா புரிஞ்சிடும், சரிங்களா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்போ இந்தியா நடந்துட்டு இருக்குது, இது ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இப்போ வந்துட்டு பெப்சி இருக்கு தெரியுமா, பெப்சி கம்பெனி வந்துட்டு அவங்களோட பிவரேஜஸ், அதாவது அவங்களோட கூல் ட்ரிங்க்ஸ் வந்து வித்துட்டு இருக்காங்க, ஃபேண்டா, மிரிண்டா அதெல்லாம் வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ இது யார் மூலியமா வித்துட்டு இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, வருண் பிவரேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி மூலியமா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமா தான் வித்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க யூஎஸ் லாக்டார ஒரு செயின், ஸோ அந்த செயின் நம்ம இந்தியாவுக்கு வர்றப்போ இன்னொரு நெட்வொர்க்கை தேடுது தெரியுமா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்துட்டு மார்க்கெட் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடு, இல்ல ஒரு மார்க்கெட்ல இருந்து ஒரு மார்க்கெட் ஜம்ப் அடிச்சு அந்த செயின்ல, அதாவது வேக்கனே இருக்க பிக் பிளேயர்ஸ் வாங்கி நம்ம ப்ராடக்ட் சேல் பண்றதா வந்து மார்க்கெட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னு இந்த கம்பெனி வாங்கும், அப்படி இல்லையா அந்த கம்பெனி மர்ஜ் பண்ண ஒரு அக்ரிமெண்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்து சேரும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது தான் நம்ம வந்து மார்க்கெட் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். இது வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும், ஏன்னா மேக்ஸிமம் ஃபுட் இண்டஸ்ட்ரி மார்க்கெட் எக்ஸ்டென்ஷன்ல தான் வரும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுட்ல பெரிய மார்க்கெட் வச்சிருக்கிறது நம்ம தான். ஏன்னா நீங்க ஒரு கேஎஃப்சி அவுட்லெட்டை சில இடங்கள்ல பேன் பண்ணிருப்பாங்க, சில இடங்கள்ல வச்சிருப்பாங்க. ஆனா இந்தியாவில் எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லா அவுட்லெட்டுமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு ஃபுட் கம்பெனி வந்து ஜாயின்ட் ஆகுது அப்படின்னா அது மார்க்கெட் எக்ஸ்டென்ஷனுக்காக உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க போக போக ஸ்டாக் பாக்குறப்போ, ஏன்னா இப்போ நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸ் ஆகுறாங்க. ஏன்னா இப்போ வந்து டாடா கம்பெனி வந்து டாடா கன்சியூமர்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள வரும். இவங்க வந்துட்டு சோல்ஃபுல் அப்படி சொல்லப்படுற ஒரு கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு மார்க்கெட் எக்ஸ்டென்ஷனுக்காக தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் ஏன் ஒரு இடத்துல மர்ஜ் நடக்குதுன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு கம்பெனி மர்ஜ் ஆகுதுன்னு மொட்டையா பார்த்துட்டு காசு போடாம, ஓகே இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து நம்ம போடலாமான்னு யோசிங்க. ஏன்னா அது போடும் போதே தெரிஞ்சிடும் எது வந்து வேலைக்காகும், அது வேலைக்காகாதுன்னு. ஏன்னா மர்ஜ் ஆகிறப்போ ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டபிளான கம்பெனி வாங்கலாம், லாஸ் ஆன கம்பெனி வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹுண்டாய்ன்ற ஒரு கார் கம்பெனி, அவங்க ஒரு ஐபி லான்ச் பண்றப்போ அவங்க கடனை தீக்கிறதுக்காக தான் உள்ள வந்தாங்க, சரிங்களா. அது மர்ஜரா உள்ள வரல, பட் உள்ள வந்தாங்க. அனலைஸ் பண்ணாதவங்க காசு போட்டு அது வந்து லாஸ் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணாம இருக்கணும், இந்த மாதிரி விஷயம் தவிர்க்கணும் அப்படின்னா, ஒரு மர்ஜர் நடக்குது அப்படின்னா எதுக்காக நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், சரிங்களா. பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் எக்ஸ்டென்ஷன் M&A இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ 2 கம்பெனி எடுத்துக்கோங்க. கம்பெனி ஏ வந்துட்டு ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிற கம்பெனி நினைச்சுக்கோங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த கூல் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரியான கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனி, ஓகேங்களா. ஸோ கம்பெனி பின்றது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் தயாரிக்கிற கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் டிராபிக்கானா அந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெஷ் ஜூஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. ஸோ இவங்களுக்கும் அவுட்லெட்ஸ் இருக்கு, இவங்களுக்கும் அவுட்லெட்ஸ் இருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே இந்த பிவரேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது ட்ரிங்க்ஸ் சொல்லப்படுற ஒரு காமன் கிரைட்டீரியா கூட தான் வராங்க, ஓகேங்களா. ஆனா இவங்க செல் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து வேற, அதாவது ஒரே செக்டார் தான், ஆனா இவங்க செல் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வேற வேற, அதாவது சிமிலரா இல்ல, ஓகேங்களா. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இவங்க கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் இவங்ககிட்டயும், இவங்க கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் இவங்ககிட்டயும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கம்பெனி ஏ கிட்ட போய் கேட்டாலும் கம்பெனி பியோட ப்ராடக்ட் கிடைக்கும், கம்பெனி பி கிட்ட போய் கேட்டாலும் கம்பெனியோட ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும், நம்ம இதை மெர்ஜ் பண்ணலாமா இல்ல வாங்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ எது பெரிய கம்பெனி சின்ன கம்பெனி வாங்கிக்கும். ஒரே செக்டார்ல இருக்க கம்பெனி சிமிலர் ப்ராடக்ட் தான் வச்சிருக்காங்க, ஆனா சேம் ப்ராடக்ட் வச்சு இல்ல. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்னா சேரணும் ஆசைப்படுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு மெர்ஜ் ட்ரை பண்ணுவாங்க. இதோட யூஸ் பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து வேர்ல்டு வைடா கொண்டு போகலாம். நம்ம மர்ஜர் ரேஷியோனா என்ன, அப்புறம் டிமர்ஜர் ரேஷியோனா என்ன பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்டர் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த டாபிக் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, நீங்க அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது 2 கம்பெனி ஒன்னா சேருது ப்ரோ, அப்போ ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்குது, இல்ல ப்ரோ ஒரு கம்பெனி வந்து 2ஆ பிரியுது, அப்போ ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த ரேஷியோ தான் வந்து கால்குலேட் பண்ணோம். இதை கரெக்டா கால்குலேட் பண்ணா மட்டும்தான் உங்ககிட்ட எவ்வளவு ஷேர் வச்சிருக்கணும், எவ்வளவு ஷேர் விற்கணும், எவ்வளவு ஷேர் வாங்கணும் அப்படின்றது பக்காவா உங்களுக்கு புரியும். நான் ஒரு சின்ன ஹிண்ட் தரேன் பாருங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மர்ஜர் அப்படி சொல்லப்படுறது 2 கம்பெனி வந்து ஒன்னாவது, சரிங்களா? ஸோ கம்பெனி ஒன்னாறப்போ நீங்க ஏதாவது ஒரு கம்பெனில தான் வந்து ஷேர்ஸை வந்து வச்சிருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு கம்பெனி வாங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த மர்ஜர் ரேஷியோ. இது டிமர்ஜர் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி 2ஆ பிரியுது அப்படின்னா இப்போ அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு கம்பெனி ஷேர் தானே இருக்கு. இப்போ 2ஆ பிரியிற கம்பெனில உங்களுக்கு வந்து எவ்வளோ ஷேர்ஸ் கிடைக்கும்னு சொல்றது தான் இந்த டிமர்ஜர் ரேஷியோ. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி ஒன்னா சேர்ந்தாலும் சரி, இல்ல ஒரு கம்பெனி பிரிஞ்சாலும் சரி, அது மார்க்கெட் வேல்யூவை ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணும். மார்க்கெட் வேல்யூன்றது ஃபியூச்சர்ல ஒரு கம்பெனி எவ்வளவு வந்து பணம் பண்ணணும்னு சொல்றது தான் மார்க்கெட் வேல்யூ. அதே மாதிரி ப்ரமோட்டர்ஸோட ஷேரும் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா ப்ரமோட்டர்ஸ்ன்றது அந்த கம்பெனியை உருவாக்குன ஃபவுண்டரா இருக்கலாம், இல்ல அதை இப்போ கேரி அவுட் பண்றவங்க ஒருத்தங்களா இருக்கலாம். ஸோ அவங்களோட ஷேர்ஸ் கம்மியாச்சு அப்படின்னாலே இங்க வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஏஸ் அண்ட் டிஐஏஸ் இருக்காங்க. ஸோ எஃப்ஐஏஸ்னா இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது இந்த யூரோப், சைனா, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏல இருந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்றவங்க. ஸோ அவங்களோட ஷேர்ஸும் விற்பாங்க இல்ல வந்து வாங்குவாங்க. அதே மாதிரி டிஐ சொல்றவங்க, டிஐன்னு சொல்லப்படுறது நம்ம அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்ம நாட்டுல இருந்தே வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது விற்க வந்து வாங்குவாங்க. ஸோ இவங்களோட ஷேர்ஸ் வந்து மேலே கீழே ஏறும். இதனால மார்க்கெட்ல ஒரு பெரிய பிளக்சுவேஷனே வந்து நடக்கும். ஸோ இந்த மர்ஜர் அண்ட் டிமர்ஜர் வந்து அவ்வளவு முக்கியம். இதை விட முக்கியம் என்னன்னா நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, அதாவது நம்ம மிஞ்சி போனா ஒரு 50-10 ஷேர் தான் வாங்க போறோம், சரிங்களா? ஸோ அவங்களுக்கு இப்ப பிரிஞ்சாலும் சேர்ந்தாலோ ஒரு கம்பெனில எவ்வளவு ஷேர் கிடைக்கும் அப்படின்றத இந்த மர்ஜர் அண்ட் டிமர்ஜர் வந்து முடிவு பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு மர்ஜர் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். மர்ஜர் ரேஷியோ ரொம்ப சிம்பிள். இப்போ 2 கம்பெனி எடுத்துக்கோங்க. கம்பெனி ஏ, அதுக்கப்புறம் வந்து கம்பெனி பி. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒன்னா சேர்ந்து கம்பெனி ஏபின்னு உருவாக்கினாலும் சரி, அப்படி இல்லையா புதுசா வந்துட்டு கம்பெனி சின்னு உருவாக்கினாலும் சரி, இல்ல ஒரு கம்பெனி வாங்கி அந்த கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ஏ வந்து கம்பெனி பியை வாங்குச்சு அப்படின்னா ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் வந்து லிஸ்டா இருக்கும், சரிங்களா? ஸோ இது எது நடந்தாலும் இதை வந்து நம்ம மர்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ மர்ஜர்ல வந்து நிறைய மர்ஜர் இருக்கு, நான் பார்ட் 2ல சொல்லியிருக்கேன், சரிங்களா? இப்போ நான் ஹிண்ட் மாதிரி கொடுத்துறேன். ஓகே, மர்ஜர்ல வந்துட்டு ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. இப்போ மர்ஜர்ல ஒன் ஆஃப் த டைப்பான ஹரிசாண்டல் மர்ஜர் பத்தி எடுத்துக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் மர்ஜ் எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ 2 கம்பெனியுமே ஒரே மார்க்கெட்ல இருந்து ஒரே ப்ராடக்ட்டை சேல் பண்ணுச்சு அப்படின்னா இது பேர் நம்ம ஹரிசாண்டல் மர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ டாடா மோட்டார்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜேஎல்ஆர், அதாவது ஜாகுவார் லேண்ட் ரோவரை வந்து வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க இதை லிஸ்ட் பண்ணாம இதை மட்டும் ஷேர் மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் பண்ணாங்க, சரிங்களா? சோ இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்குதுல்ல, இது பேர் தான் நம்ம வந்து மர்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து ஒரே மார்க்கெட் நடக்கிறதுனால நம்ம ஹரிசாண்டல் மர்ஜர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ இங்க என்ன ப்ராசஸ் நடக்குது, அதாவது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்குது, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் வந்து ஜேஎல்ஆர் வாங்குதுல. சோ இப்போ டாடா மோட்டார் தான் அக்யூர்டு கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வாங்கப்பட்ட கம்பெனி, அதாவது ஜேஎல்ஆர் மோட்டாரை நம்ம வந்து டார்கெட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ கம்பெனி ஏ வந்து கம்பெனி பி வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. சோ வாங்குற கம்பெனியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்யூர்டு கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? நான் அடுத்தது சொல்றது இல்லை, ஓகேங்களா? இப்போ வாங்கப்பட்ட கம்பெனி, அதாவது வாங்கிட்டாங்க. சோ இது வித்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கம்பெனி நம்ம டார்கெட் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரிங்களா? இப்போ வந்து புரிஞ்சிச்சா? இப்போ உங்களுக்கு மர்ஜர் ரேஷியோ எதுக்காக வருதுன்ற ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வந்து கிடைக்குது. சரி, இப்போ இந்த மாதிரி நடக்கிறப்போ, அதாவது அக்யூர்டு கம்பெனி டார்கெட் கம்பெனி வர்றப்போ இங்க வந்து ஒரு சட்ட சிக்கல் வந்து இருக்கும். அது என்னடா சிக்கல் அப்படின்னா இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷேர் ஹோல்டர் என்ன பண்றாரு அப்படின்னா இப்போ இந்த பீன்ற கம்பெனில வேறக்கனே ஒரு 10 ஷேரை வந்து வச்சிருக்காரு, சரிங்களா? ஆனா இவருக்கும் இந்த ஏன்ற கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா இப்போ இந்த ஏன்ற கம்பெனி இந்த பீன்ற கம்பெனி வாங்கிட்டாங்க, அதாவது அக்யூர்டு கம்பெனி டார்கெட் கம்பெனி வாங்கிடுச்சு. சோ இனிமேல் இந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் ஆகாது. சில சமயம் எக்ஸப்ஷன் கேஸ்ல ட்ரெண்ட் வேல்யூக்காக வந்து ட்ரேட் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் கூகுள் வந்துட்டு யூடியூப் வாங்கினதுக்கு அப்புறம் ட்ரெண்ட் வேல்யூக்காக யூடியூப்ன்ற பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆனா லிஸ்ட் ஆகிறப்ப கூகுள் தான் லிஸ்ட் ஆனாங்க ஷேர் மார்க்கெட்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? சோ இந்த மாதிரி சினாரியோ நடக்கும். இப்போ இவர் என்ன பண்ணாரு, இது விற்கவே இல்லை, சரிங்களா? ஆனா ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா மர்ஜரை வந்து இஷ்யூ பண்ணிடுச்சு. இப்போ இந்த 10 ஷேர்ல இருந்து இப்போ இந்த கம்பெனி ஏல எவ்வளவு ஷேர் கிடைக்கும் அப்படின்றது தான் மர்ஜர் ரேஷியோ. ரொம்ப சிம்பிள், நான் மறுபடியும் சொல்றேன். இப்போ ஒரு ஷேர் ஹோல்டரு பீன்ற கம்பெனில 10 ஷேர் வச்சிருக்காரு, அந்த கம்பெனியை வந்து வாங்கிட்டாங்க, சரிங்களா? இனிமேல் இது லிஸ்ட் ஆகாது. இப்போ இந்த கேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்க மொத்த ஷேரும் இங்க வந்து போகும், சரிங்களா? ஆனா இதோட மார்க்கெட் வேல்யூ வேற, அதாவது இதோட கேபிட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 கோடி வச்சுக்கோங்க, இது வந்துட்டு ஒரு 1000 கோடின்னு வச்சுக்கோங்க. அதாவது இதை விட இது பெரிய கம்பெனி, சரிங்களா? அதனால 10 ஷேரை வந்து அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது.
ஸோ இந்த 500க்கு இந்த 1000 இல்ல 10,000மோ எவ்வளவோ அதுக்கான ஷேர்ஸை வந்துட்டு இந்த ஷேர் ஹோல்டர் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஷேர் ஹோல்டர் இந்த கம்பெனில ஈவன் ஒரு ஷேர் வச்சிருந்தாலும் அவருக்கு இந்த கம்பெனி சொந்தம் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான எண்ணிக்கையை கொடுக்கறது தான் இந்த மர்ஜர் ரேஷியோ. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலாவோட சொல்லித்தரேன், பக்காவா புரிஞ்சுக்கும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு மர்ஜர் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு ஒரு ஃபார்முலாவோட சொல்லி கொடுத்துறேன். இது வந்து ட்ரெடிஷனல் வே, அதாவது கால்குலேட் பண்றதுக்கு 2 வே இருக்கு. இது வந்து பொதுவா எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு ட்ரெடிஷனல் வே நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நான் ஈஸியஸ்ட் வே சொல்லித்தரேன். சரி, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2 கம்பெனி நம்ம சொன்ன மாதிரி ஏ வந்து அக்யூர்டு கம்பெனி, நெக்ஸ்ட் பி வந்து டார்கெட் கம்பெனி. சரிங்களா? அதாவது இது வாங்கின கம்பெனி, இது வாங்கப்பட்ட கம்பெனி. என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனியே இந்த கம்பெனி பி வாங்குறப்போ 2 பேருக்கும் கரண்ட் பிரைஸ் ஷேரை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஏவோட ஒரு ஷேர் வந்துட்டு 50 ரூபாய், அதாவது அன்னைக்கு அவங்க வாங்குற டைம்ல ஏவோட ஷேர் வந்து 50 ரூபாய். இப்போ வாங்கப்பட்ட கம்பெனியோட டார்கெட் கம்பெனியோட ஷேர் வந்து ஒரு 40 ரூபா எடுத்துக்கோங்க. அதாவது வாங்குற டைம்ல இது வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் கரண்ட் பிரைஸ் ஆஃப் த ஷேர், அதாவது ஏக்கும் பிக்கும் இருக்கிறது. இப்போ இதை நம்ம 2த்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.8 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த மர்ஜர் ரேஷியோக்கான ஒரு முக்கியமான நம்பர். ஏன்னா இதை வச்சு மட்டும்தான் நம்மளுக்கு கம்பெனி பில நம்ம எவ்வளவு ஷேர் வச்சிருக்கோம் அதுக்கு நிகரா ஏல வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றதும் தெரிஞ்சிடும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஃபார்முலால 2 கம்பெனி வாங்க போறது தெரியுமா? வாங்குறப்போ 2 ஷேர்லயுமே, அதாவது 2 கம்பெனிலுமே ஒரு பர்டிகுலர் ஷேர் எவ்வளவு இருக்கோ அதை வச்சு மட்டுமே கால்குலேட் பண்ற நம்பர் தான் இது. இது ரொம்ப ட்ரெடிஷனல் வே, ஆனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த நம்பர் கிடைச்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி பில ஒருத்தர் 10 ஷேர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 இன்ட்டு நம்ம கிடைச்ச நம்பர் தூக்கி போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8ன்னு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ கம்பெனி பில ஒரு ஷேர் ஹோல்டர் 10 ஷேர் வச்சிருந்தாரு அப்படின்னா ஏல அவருக்கு 8 ஷேர் கிடைக்கும். ஏன் நடந்ததுன்னா இந்த பிரைஸை விட இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதனால தான். அதாவது கம்பெனி பியோட வேல்யூன்னு பாத்தீங்க அப்படின்னா 40 ரூபாய், கம்பெனி ஏவோட பர் ஷேர் பாத்தீங்க அப்படின்னா 50 ரூபாய். ஸோ இதை விட இது வந்து ஒரு 10 ரூபாய் அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த டிஃபரன்ஸ் வந்து நிக்குது. ஸோ இப்போ கம்பெனி பில ஒருத்தர் 10 ஷேர் வச்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து 8 ஷேர் கிடைக்கும். இதுவே அவர் 100 வச்சிருந்தாரு அப்படின்னா அதே 0.8 தான் கிடைக்கிறப்போ அவருக்கு வந்து 80 ஷேர் வந்து கிடைக்கும். சில சமயம் இந்த மாதிரி கால்குலேஷன்ல வர்றப்போ இந்த 7.74 அதுக்கப்புறம் வந்து 8.90 இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம எல்லாருமே வந்து 10 ஷேர் ஹோல்சமா வச்சிருப்பாங்கன்னு கிடையாது. சரிங்களா? சில பேர் வந்து 8 வச்சிருப்பாங்க, சில பேர் 9 வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால இது வந்து கால்குலேஷன் டெசிம்பிள்ல வரும். ஸோ இந்த மாதிரி டெசிம்பிள்ல வரத ஃபிராக்ஷன் ஷேர்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா இதை கட் பண்ணிட்டு இதுக்கான பிரைஸ் ஒண்டி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி பிக்கு வந்துட்டு கால்குலேட் பண்றப்போ 7.89 வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கம்பெனி ஏல இருந்து உங்களுக்கு 7 ஷேர் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. இந்த பாயிண்ட் டெசிம்பிள் இருக்குல்ல, இது வந்து ஃபிராக்ஷனல் ஷேர், அதாவது ஹோல்சமா ஒரு ஷேர் கிடையாது. அதனால இதை அப்படியே வந்து வித்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். ஸோ மர்ஜர் பண்றீங்க அப்படின்னா மினிமம் 2 to 4 வீக்ஸ் வந்துட்டு நான் பணத்தை எடுக்க மாட்டேன்றவங்க மட்டும் மர்ஜர்ல அப்படியே வச்சிருங்க. சரிங்களா? இப்போ மர்ஜர் ரேஷியோல உங்களுக்கு ஈஸியான கால்குலேஷன் சொல்றேன். இப்போ நடுவில் வந்துட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி பேங்க்கும் ஒன்னா சேர்ந்துச்சு. தெரியுமா? ஸோ இங்க ஒரு மர்ஜர் இருந்துச்சு. அதாவது ஸோ இந்த இடத்துல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்துட்டு அக்யூர்டு கம்பெனியாகவும் அப்புறம் ஐடிஎஃப்சி பேங்க் வந்துட்டு டார்கெட் கம்பெனியாகவும் இருந்துச்சு. அதாவது லிட்டரா சொல்ல போனா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஐடிஎஃப்சி பேங்க் வாங்குச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா வெப்சைட்ல அஃபிஷியலா 155:100 சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது டார்கெட் கம்பெனி, ரெண்டாவது இருக்கிறது அக்யூர்டு கம்பெனி. சரிங்களா? ஸோ இது மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து வெப்சைட்லேயே வந்து ஈஸியா இருக்கும். இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை நம்ம அப்படியே வந்து இப்படி நம்ம புரியுற மாதிரி எழுதிக்கலாம். by 100 இப்போ உங்ககிட்ட வந்து எவ்வளோ ஷேர் இருக்கு அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ என்கிட்ட 5 ஷேர் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 7.75 ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு ஐடிஎஃப்சி பேங்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு ரேஷியோ வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ரேஷியோ போட்டுட்டு டிவைட் சிம்பிள்ல போட்டுட்டு உங்ககிட்ட எவ்வளவு ஷேர் இருக்கோ அதை இன்டூ போட்டு கால்குலேட்டர்ல போட்டாலும் சரி, இல்லைன்னா வந்துட்டு நீங்க மேனுவலா கால்குலேட் பண்ணாலும் சரி உங்களுக்கு நம்பர் கிடைக்குது. பாத்தீங்களா? இதுதான் உங்களுக்கு இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஐடிஎஃப்சி வாங்கினதுக்கு அப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எவ்வளவு உங்களுக்கு ஷேர் கொடுக்க போகுது அப்படின்றது. ஒருவேளை உங்ககிட்ட 5 ஷேர் ஆஃப் ஐடிஎஃப்சி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல 7 கிடைக்கும். ஏன்னா இதோட மார்க்கெட் வேல்யூ இதை விட பெருசு. சரிங்களா? ஸோ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்குது அப்படின்னா அது வந்துட்டு ஏழையா இருக்கணும் எந்த விஷயமும் கிடையாது. அவங்க கிட்ட லோன் வாங்கி கூட இந்த கம்பெனி வாங்குவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இன்னொன்று பேரண்ட் கம்பெனி சைல்டு கம்பெனி வாங்க, சைல்டு கம்பெனி பேரண்ட் கம்பெனி வாங்க, நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கேஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மீதி 75% உங்களோட அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த 7 ஷேர் நீங்க அப்படியே பத்திரமா வச்சிருந்தீங்க அப்படின்னா தூக்கி வந்து கொடுத்துருவாங்க.
அதே மாதிரி மெர்ஜருக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அவசியம் கிடையாது. நீங்க ஷேர் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே நம்ம கூட இருக்க விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்களே மெர்ஜ் பண்றப்போ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆஸ் சூன் அஸ் சிம்பிள். அதே மாதிரி இன்டிவிஜுவல் மெயிலாம் வந்துடும். ஒரு ஆப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் மர்ஜர் ரேஷியோல ட்ரெடிஷனல் அண்ட் சிம்பிளஸ்ட் வே. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் ஓட்டி பாருங்க, பக்காவா புரிஞ்சிடும். சரிங்களா? நம்ம டிமர்ஜர் ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணிடலாம். டிமர்ஜர் ரேஷியோ மர்ஜர் கால்குலேஷன் மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். சி இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ கம்பெனி ஏபின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கம்பெனி ஏபி என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டா வந்து ஸ்பிட் ஆகுது. அதாவது கம்பெனி ஏன்னு ஸ்பிட் ஆகுது, கம்பெனி பின்னு வந்து ஸ்பிட் ஆகுது. ஸோ இது ஸ்பிட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஐடிசி எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக தான் நடந்துச்சு. இப்போ ஐடிசி நடந்துச்சு அப்படின்னா ஐடிசி கிட்ட 2 பிசினஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஃபுட்டு, பிவரேஜஸ், சிகரெட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு பார்ட். ரெண்டாவது ஐடிசி ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லப்படுறது ஒரு பார்ட். சரிங்களா? இது ரெண்டுமே அவங்க கிட்ட இருந்துச்சு. இப்போ இந்த ஐடிசி என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆனுவல் சேல்ஸ் ரிப்போர்ட் பாக்குறாங்க. இப்போ ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் எல்லாமே ஒரு 80% இருக்கு. நான் சும்மா ஒரு குத்துமதிப்பா சொல்றேன். ஒரு 80% இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா 20% இருக்கு. அதாவது இந்த ஒரு செக்டார்ல ஒண்ணு உங்களுக்கு ஹோட்டல் பிசினஸ்ல மட்டும் 20% லாபம் கிடைச்சிருக்கு. சோ இப்போ ஐடிசி என்ன முடிவு பண்றாங்கன்னா ஓகே இதுக்கு வந்து ஸ்கோப் இருக்கு போல. சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இது லாபகரமா மாத்துவோம், இல்ல நமக்கு நிறைய ரெவன்யூ கிடைக்கும் சொல்லிட்டு இத தனியா வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க, தனி கம்பெனியா மாத்துவாங்க. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்ல உங்க வெயிட்டேஜா வர அந்த மார்க்கெட்ல வேகன்சி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஒன்னா வச்சிருக்கிறத விட இது ஸ்பெஷலா காசு போட்டு இது இன்னும் பூம் பண்ணலாம். சரிங்களா? சோ அதனால டிமர்ஜ் பண்ணுவாங்க. இப்போ அப்படி ஒரு நிகழ்வு நடந்து இப்போ ஐடிசியை ஒரு பேரண்ட் கம்பெனியா வச்சு 2 கம்பெனி ஸ்பிளிட் ஆகுது. அதாவது ஃபுட் அண்ட் பிவரேஜஸ்லாம் ஒரு பக்கமாகவும் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஐடிசி ஹோட்டல்ஸும் தனியா வச்சுட்டு இது ரெண்டுத்தையுமே ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் டிமர்ஜர் ரேஷியோ. நான் மட்டும் சிம்பிளா சொல்றேன். ஒரு பேரண்ட் கம்பெனி 2ஆ டிவைட் ஆகுது. அந்த 2 கம்பெனியுமே ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா ஒரு கம்பெனி 2ஆ பிரிஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து டிமர்ஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? முன்னமே சொன்ன எக்ஸாம்பிள் தான். கம்பெனி ஏவும் பியும் 2ஆ பிரிகிறாங்க. கம்பெனி ஏபியோட மொத்த நெட்வொர்க் பாத்தீங்க அப்படின்னா 500 கோடி. சரிங்களா? ஸோ கம்பெனி ஏவோட ஷேர் பாத்தீங்க அப்படின்னா 200 கோடியா வந்து பிரிக்கிறாங்க. அதாவது இந்த செக்டர் நல்லா பூம் ஆகும்னு சொல்லி தனியா பிரிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் கம்பெனி பியை வந்துட்டு ஒரு 300 கோடியா வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? அதாவது கம்பெனி ஏபிக்குள்ள நிறைய தொழில்கள் இருக்கு. அதை 2ஆ முடிவு பண்றாங்க. 2 கம்பெனிஸா ஸ்பிளிட் பண்றாங்க. அந்த கம்பெனி ஏல மொத்த நெட்வொர்க்ல இருந்து ஒரு 200 கோடி கொடுக்குறாங்க. கம்பெனி பில மொத்த நெட்வொர்க்ல இருந்து 300 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ 2 கம்பெனியும் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஏன்னா இது தாயக கம்பெனி, இதுதான் ஃபர்ஸ்ட் லிஸ்டா இருந்தது. சோ இப்போ இந்த ஷேர் ஹோல்டருக்கு வச்சிருக்க ஷேர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஷேர் வச்சிருந்தாரு அப்படின்னா இவருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்போ இந்த கம்பெனில ஒரு ஷேர் ஹோல்டர் ஒரு 10 ஷேர் வச்சிருந்தாரு அப்படின்னா கம்பெனி ஏலயும் பிலயும் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்து மர்ஜர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இந்த இடத்துல ஒரு கம்பெனி 2 ஸ்பிளிட் ஆறப்போ அவங்க லாபமும் 2 ஸ்பிளிட் ஆகுது, ஷேர்ஸும் 2 ஸ்பிளிட் ஆகுது. ஸ்பிளிட் ஆறப்போ ஒரு பர்டிகுலர் ஷேர் ஹோல்டருக்கு 2 கம்பெனிலும் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றதா டிமர்ஜர் ரேஷியோ. கொஞ்சம் பாருங்க, புரிஞ்சிடும். சரி, இப்போ நான் ஃபார்முலா அப்படி சொல்றேன். இதுக்கு வந்து ஒரே ஃபார்முலா தான். என்ன அப்படின்னா மொத்த நெட்வொர்த் டிவைடட் பை ஒரு கம்பெனியோட நெட்வொர்த். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கம்பெனி ஏ வந்து கால்குலேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட மொத்த நெட்வொர்த் எவ்வளோ? 500 கோடி ரூபாய். அதோட அந்த கம்பெனி ஏக்கு நீ எவ்வளவு நெட்வொர்த் கொடுத்துருக்காங்க? 200 கோடி ரூபாய். ஸோ ஸ்பிளிட் பண்றப்போ நம்மளுக்கு 0.4 crores அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்குது. நம்ம க்ரோஸா எடுக்காம நம்ம இது வந்து டெசிமல் ஆவரேஜ் நம்பராகவே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு 0.4 வந்து கிடைக்குது. இப்போ தாயகம் கம்பெனில ஒருத்தர்கிட்ட வந்துட்டு 10 ஷேர் இருந்தது, கம்பெனி ஏபில 10 ஷேர் இருந்தது அப்படின்னா ஸோ கம்பெனி ஏல அவருக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்கும் அப்படின்னா அவருக்கு 4 வந்து ஷேர் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு டிமர்ஜர் ரேஷியோ ஆஃப் கம்பெனி ஏ, அதாவது பிரிஞ்ச ஒரு கம்பெனியோட ரேஷியோ. சரிங்களா? இப்போ கம்பெனி பிக்கு வருவோம். இப்போ கம்பெனி பில நடக்குது அப்படின்னா அதே தான். ஹோல் நெட்வொர்க் எவ்வளோ? 500 கோடி ரூபாய். ஸோ இந்த 500 கோடி ரூபாயோட மேல வந்துட்டு 300 கோடி ரூபாய். ஏன்னா கம்பெனி பிக்கு வந்து அவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.6 கிடைக்கும். இப்போ கம்பெனி ஏபில ஒருத்தர் வந்து 10 ஷேர் வச்சிருக்காரா? ஸோ 10 into 0.6 is equal to 6. ஓகேங்களா? ஸோ இவருக்கு 6 ஷேர் வந்து கிடைக்கும். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து 10 ஷேரா தான் வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இது ஏன் பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ டிப் பண்றதுக்காக தான். ஸோ டிமர்ஜில் நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. மர்ஜரில் நமக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. பட் இது பண்றது மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஷேரை பார்த்தீங்க அப்படின்னா இது அனலைஸ் பண்ற டூலை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நான் ஒரு கால்குலேஷனுக்காக தான் போட்டிருக்கேன். சரிங்களா? பட் வெப்சைட்ல இதெல்லாம் பக்கம் போட்டுருவாங்க. பட் எனக்கு என்னன்னா ஒரு இன்வெஸ்டர் வந்து மர்ஜர்னு சொன்னப்போ முழிக்க கூடாது. அது எப்போதும் வெப்சைட்ல போயிட்டு இருக்கிறத விட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நாலேஜ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்
உங்களுக்கு 10 ஷேருக்கு 4 ஷேர் கிடைக்குது அப்படின்னா ஓகே, சும்மா வந்து 4 ஷேர் கொடுக்குறான்னு நினைச்ச கூடாது. இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ல போட்டு கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் 10 ஷேர் தான் கிடைக்குது. இந்த மாதிரியான எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் முக்கியமா நான் வந்து இதை முக்கி இந்த போர்டில் போட்டு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு மர்ஜர்னா என்ன, டிமர்ஜர்னா என்ன சொல்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ மர்ஜர் அப்போ என்ன பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஏறும். ஏன்னா 2 கம்பெனி ஒன்னா சேர்றப்போ 2 பணமும் ஒன்னா சேரும். ஸோ ஏறும். டிமர்ஜர் அப்போ பணம் ஷேர் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா டாய் கம்பெனி 2 பிரியுது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் கேபிட்டல் வந்து பிரியுது. இல்ல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்க ஷேர் ஹோல்டருக்கு வந்து இன்னொரு கம்பெனி பிடிக்கல அப்படின்னா 2 சேர்றப்போ அதை வந்து வித்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கு அவங்க மார்க்கெட் இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணிருக்கலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சோ டிமர்ஜ் ஆறப்போ ஒரு பர்டிகுலர் செக்டாரை வந்து நம்பி அவர் காசு போட்டுருக்கலாம். டிமர்ஜ் ஆறப்போ சந்தோஷமும் படலாம். ஏன்னா அவர் அதுக்காக தான் இந்த கம்பெனி போட்டிருக்காரு. தனி ஸ்பிட் ஆறப்போ ஹாப்பி தான் ஆவார். சரிங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்கும். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க மர்ஜர் ஆர் டிமர்ஜர் கேள்விப்பட்டீங்கன்னா இவ்வளவுதான் கான்செப்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். சோ இந்த வீடியோ கம்ப்ளீட் எஜுகேஷன் பர்பஸ் தான் மறுபடியும் சொல்றேன். எல்லாமே உங்க ரிஸ்க்ல பண்ணுங்க. சரிங்களா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட் யாருக்கா இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல டவுட்ஸ் இருக்கு, இல்ல புதுசா இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஒன்னும் அவ்வளவு அறிவாளி அப்படிலாம் சொல்ல. நான் ஒரு பிகினர் தான். ஒரு பிகினர் சொல்லி தர மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே, எனிஹவ் we meet in next video. Bye bye.